بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற ஒரு காரியம், அதற்கான ஒரு புனித பயணத்திற்கான காலம் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஹஜ் என்ற கிரியை, அதிலே நிறைவேற்றப்படுகின்ற ஒவ்வொரு அம்சங்களும் ஒரு நபியினுடைய தியாகத்தையும் முயற்சிகளையும் உழைப்பையும் அவருடைய குடும்பத்தாருடைய தியாகத்தையும் பின்னணியாக வைத்துத்தான் அமைந்திருக்கின்றது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை பிரச்சாரம் மற்றும் அதற்காக அவர் பட்ட அனைத்து துன்பங்கள், சோதனைகள், அதற்காக அவர் செய்த தியாகங்கள், இவற்றை பின்னணியாக வைத்திருக்கின்ற இந்த ஹஜ் என்ற கிரியை ஆண்டுதோறும் நிறைவேற்றுகின்ற முஸ்லிம்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்ட முஸ்லிம்கள், இதையெல்லாம் பின்னணியாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய தியாகங்கள் என்ன, அந்த தியாகங்களும் அவர்களுடைய முயற்சிகளும் நமக்கு என்ன படிப்பினை தருகிறது, வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அந்த படிப்பினை தருகிறதா அல்லது வாழ்நாள் முழுவதும் அந்த படிப்பினை தருகின்றதா என்பதை உணர மறந்து விடுகிறார்கள். எனவேதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக ஒருவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் தன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹுவை கடவுளாகவும் அவனுடைய தூதரை மட்டும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் அந்த கொள்கையில் நீடித்திருக்க வேண்டும் என்றால் அந்த தௌஹீத்வாதிக்கு இன்னொருவருடைய வழிகாட்டியும் தேவைப்படுகிறது. அந்த வழிகாட்டி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதல். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தியாகவே சொல்கின்றான். நஹ்ல் என்ற அத்தியாயத்தினுடைய 123வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், சும்மா அவுஹைனா இலைக்க, நபியே முஹம்மதே, உமக்கு நாம் இறை செய்தி இறக்கி வைத்தோம். என்ன இறை செய்தி? அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, அசத்திய கொள்கையிலிருந்து சத்தியத்தின் பக்கமே சாய்ந்திருக்கக்கூடிய, ஒரு காலத்திலும் இணை வைக்காத ஒரு தூதராகிய இப்ராஹிம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று உனக்கு இறை செய்தியாக நாம் சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா எடுத்துரைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று சொன்ன இறைவன் அந்த நபிகளாரை பார்த்து சொல்கின்றான், உமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு வாழ்க்கை வழிகாட்டி தேவைப்படுகிறது என்றால் அது இந்த இப்ராஹிம் இடத்தில் இருக்கின்றது என்பதாக சொல்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருப்பதாக இறைவன் சொல்வதற்கான முக்கியமான காரணம், ஏகத்துவ கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் இணை வைப்பின் சாயலின் பக்கம் அவர் நெருங்காமல் இருந்ததுதான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்தது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட படிப்பினை என்றால், ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகிறானே, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள், முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள், முஸ்லிமாக இருப்பதற்காக பல சோதனைகளை சந்திக்கிறீர்கள், முஸ்லிமாக இருப்பதற்காக பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து இறுதியாக உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்திலும் கூட நீங்கள் முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் உத்தரவு போடுகிறானே,
அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே நம்முடைய உயிர் பிரிய வேண்டும் என்றால் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த நிரந்தரத்திற்கான வழிமுறை இந்த இப்ராஹிமிடத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஒருவன் தௌஹீத்வாதி ஆகிறான் என்றால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் கடைசி வரைக்கும் தடம்புரளாமல் இருப்பதற்காக ஒருவருடைய பண்பு நலன்களை நாம நம்முடைய பண்பு நலன்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எப்படிப்பட்ட பண்புகள் ஒரு ஏகத்துவவாதி இடத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பண்புகள் அவனிடத்தில் இருந்தால் இந்த கொள்கையிலிருந்து அவன் சருகி போக மாட்டான், பின்வாங்கி போக மாட்டான் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பல்வேறு பண்பு நலன்களை எல்லாம் குர்ஆனில் ஆங்காங்கே எடுத்து சொல்லி இருக்கின்றான். அதிலே ஒன்று என்னவென்றால் 2வது அத்தியாயத்திலே 124வது வசனத்திலே 2 முக்கியமான பண்பை பொருந்தியவாறு ஒரு வசனத்தில் சொல்கின்றான். என்ன பண்பு? இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை தனது இறைவன் ஏராளமான சோதனைகள் மூலமாக சோதித்தான், கட்டளைகள் மூலமாக சோதித்தான். இவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்று சில கட்டளைகள் வருகிறது. அத்தனை கட்டளைகளையும் அவர் பரிபூர்ணப்படுத்தி விடுகிறார். எந்த சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இந்த இப்ராஹிமிடம் இருந்தது. எந்த சோதனை இறைவன் புறத்திலிருந்து வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இப்ராஹிமிடம் இருந்தது. அதனால்தான் அவர் ஏகத்துவ கொள்கையோடு வாழ்ந்தார், ஏகத்துவ கொள்கையிலேயே மரணித்தார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இதை சொல்லித் தருகின்றான். அப்ப நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதன்மையான பண்பு என்ன தெரியுமா? இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோமானால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட யாரும் சுகபோகமாக வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் முதல் அளவுகோல். ஒரு பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி பாய்ந்து வருமோ அதே போன்றுதான் ஒரு ஏகத்துவவாதி என்றால் அவனை நோக்கி சோதனைகள் பாய்ந்து வரத்தான் செய்யும். அது பல முனைகளிலிருந்து வரும். அத்தனை சோதனைகளையும் அவன் வென்றெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் இப்ராஹிம் நபியிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற படிப்பினை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, இந்த கொள்கையை எடுத்துரைப்பதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோரிடமிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பலையை சம்பாதிக்கின்றார். அவரிடமிருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றார். சொந்த ஊரிலிருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இப்படிப்பட்ட பல சோதனைகள். மக்களால் விமர்சிக்கப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள், இழிவாக பேசப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனை. ஒரு அரசன் இவரை தூக்கி நெருப்பு குண்டத்திலே போட்டு அவரை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று துடிதுடிக்கின்றான். மக்களும் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுக்க நேரிடுகிறார்கள். அப்படி ஒரு சோதனை. தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இறைவனுக்காக வேண்டி குடும்பத்தை துறந்துவிடக்கூடிய ஒரு சோதனை. அதையும் வென்றெடுத்து நிற்கிறார். அதற்கு பிறகு இந்த பிள்ளை மீது இவர் வைத்திருக்கின்ற பாசம், அதற்காக ஒரு பரீட்சை. இந்த இறைவன் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த இன்னொரு சோதனை, தன்னுடைய பிள்ளை தனக்கு உழைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வருகிறது. அதையும் நிறைவேற்ற துணிகிறார். இப்படி ஏராளமான சோதனைகளை எல்லாம் சந்தித்து ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த சமுதாய மக்கள் அனைவருமே புறக்கணித்து உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்பட்டு விட்டது, நீங்க வேற நாங்க வேற என்றெல்லாம் சமூக பகிஷ்காரத்தை பிரகடனப்படுத்தி தான் ஒரு தனிப்பட்டவர் என்று தன்னுடைய தனித்துவ கொள்கையையும் எடுத்துரைத்து சொல்லி இந்த தனித்தன்மையை எடுத்து போதிப்பதற்காக ஏராளமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாரே. இப்படி அனைத்து சோதனைகளையும் அவர் பரிபூர்ணப்படுத்தியது போல ஏகத்துவவாதி என்றால் அவனுக்கு இவ்வளவு சோதனைகளும் வரும். அந்நிய மக்களிடமிருந்து நாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக பலரும் நம்மை திட்டுவார்கள், கேவலமாக பேசுவார்கள், இழிவாக பேசுவார்கள், விமர்சனம் செய்வார்கள், அவதூறு பேசுவார்கள், புறம் பேசுவார்கள். அனைத்தும் நடக்கத்தான் செய்யும். இந்த கொள்கையை ஏற்றதற்காக வேண்டி சமூக பகிஷ்காரம் செய்வார்கள், நம்மை ஊர் நீக்கம் செய்து வைப்பார்கள், திருமண தப்தர்ல இடம்பெற செய்ய மாட்டேன் என்று மிரட்டுவார்கள், கபர்ஸ்தானில் அடக்கம் செய்வதற்கு இடம் தர மாட்டேன் என்று மிரட்டுவார்கள். இப்படியும் சோதனைகள் வரத்தான் செய்யும். நாம் செய்து கொண்டிருக்கிற வர்த்தக தொடர்பை முறித்துக் கொள்வார்கள், அப்படியும் வரும். அல்லது நாம் எந்த இடத்திலும் எந்த பொருளும் வாங்க முடியாத அளவிற்கு நம்மை புறக்கணிப்பார்கள், இப்படியும் வரலாம்.
நம்மை பெற்றெடுத்த பெற்றோர், நமக்கு அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர் இருக்கும் பொழுது அவரை எல்லாம் விட இந்த கொள்கையை ஏற்றதற்காக நம்மை துச்சமாக மதிக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும், நம்மை வெறுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும், நம்மை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதையும் சந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வாய்த்திருக்கின்ற ஒரு தகப்பனார் ஒரு கேடுகட்ட கொள்கைக்கு போய்விட்டார், அல்லது இவருடைய கொள்கையின் பக்கம் நம்மை திணிக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு தேவையா என்று நம்மை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளும் வர செய்வார்கள். நம்முடைய மனைவிமார்கள் அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் கலந்த திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை புறக்கணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நம்முடைய மனைவிமார்களும் இருக்கிறார்கள், நாமும் இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய மனைவிக்கு அந்த கொள்கையின் உறுதி இல்லாவிட்டால், அவர் அதை புறக்கணித்து வர துணியாவிட்டால் நாமும் அதற்கு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இல்லை என்றால் இந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு விரிசலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தையும் செய்தாக வேண்டும். இப்படி இந்த கொள்கைக்காக வேண்டி எல்லா கட்டங்களிலிருந்தும் ஒருவன் சோதிக்கப்படுகிறான் என்றால் அவன் உண்மையான ஒரு ஏகத்துவவாதியாக இருக்கின்றான். அந்த கொள்கை இவனிடத்தில் அவ்வப்போது அந்த கொள்கைக்கான ஒரு சோதனை கட்டத்தை அவன் அடைந்து கொண்டே இருக்கின்றான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா எழுத்திக்கும் அசலுள்ளதின கலவுமின் கபலிக்கும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு வந்த சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி நடக்கவே நடக்காது என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் மஸ்ஸத்துஹுமுல் பல்சாவு கஷ்டம் வந்தது, வர்ராவு அவர்களுக்கு துன்பம் பிடித்தது, வஸுல்சிலு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக இங்கும் அங்குமாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எந்த மாதிரியான ஒரு விரக்திக்கு ஆளாக்கப்பட்டார்கள் தெரியுமா? ஹத்தா யகூல ரசூல், அந்த தூதர் கூட சொல்ல ஆரம்பித்து விடுகிறார், வல்லதீன ஆமனு மாஹு அவரோடு ஈமான் கொண்டவர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், மதா நஸ்ருல்லா இவ்வளவு கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே, சிரமம் வருகிறதே, அலைக்கழிக்கப்படுகிறோமே, அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று கதறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களே, அந்த சூழ்நிலையும் சோதனையும் உங்களுக்கு வராமல் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்படி சோதனை வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டாலும் அல்லாஹ் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முந்தி சென்ற சமுதாயத்திற்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் விட சற்று குறைவாகத்தான் அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காமல் இருக்க மாட்டான். இதுதான் அளவுகோல். இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து நாம் சரிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சோதனை வரும். சோதனையில் ஜெயிக்க ஜெயிக்க தான் நம்முடைய ஈமான் வலுப்படுத்தப்படும். சோதிக்கப்படாமல் இருந்தோம் வைங்க, நம்முடைய கொள்கையினுடைய பல்சு குறைஞ்சிரும். நமக்கு சோதனை வரணும், நமக்கு துன்பங்கள் வரணும். ஒரு பாதையில ஒருத்தன் பயணித்து போய்கொண்டே இருக்கின்றான், அவனுக்கு பயணத்தினுடைய வேகத்துல ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கான்னு வைங்க, அந்த அக்கறை அந்த பயம், நம்ம போய்கிட்டு இருக்கிறது வாகனம் எந்த நேரத்தில் எந்த விபத்து நடக்கலாம் என்கின்ற அக்கறையும் பயமும் அந்த கவனமும் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏதோ மேனிக்கு போயிட்டு இருப்பான், திடீரென்று ஒரு ஆட்டோ குறுக்கல வரும்போதுதான் அப்படி எச்சரிக்கையா இருப்பான், ஆஹா எதுவும் நடக்கலாம், நம்ம உஷாரா தான் போகணும். இந்த பக்கம் திடீர்னு ஒரு பள்ளம் இருக்கும், அப்படி ஸ்டாப் பண்ணுவான், எது கொஞ்சம் நிதானமா போகும், ரோடு சரியில்லை என்றெல்லாம் ஆங்காங்கே சில இன்னல்களையும் இடுக்குகளையும் சந்திக்கும் பொழுதுதான் அவன் தன்னை உஷார்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த சோதனை வரும் பொழுதுதான் தன்னுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டிய ஒரு பரீட்சைக்கு தள்ளப்படும் பொழுதுதான் இவனுடைய ஈமான் பட்டை திட்டப்படும். இந்த தன்மை இப்ராஹிமிடம் இருந்தது, அதில் வென்று காட்டினார். அது நம்மிடம் இருந்தால் நாமும் ஏகத்துவாதியாகவே மரணித்து விடலாம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த முக்கியமான ஒரு பண்பு. இரண்டாவது அதை சொல்லித் தருகிறான் அல்லாஹ், எந்த பண்பை இவர் நிறைவேற்றி கொண்டாரோ, எந்த தன்மை இவர்கிட்ட இருந்ததோ, எத்தனை சோதனைகளை எல்லாம் இவர் வென்று காட்டினாரோ, இதற்காக அல்லாஹ் தஆலா அவர் கொடுக்கின்ற ஒரு பட்டம் என்ன தெரியுமா? இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை அகிலத்தாருக்கெல்லாம் முன்னோடியாக ஆக்கிவிட்டேன். முன்னோடி என்றால் இவரை பார்த்து 4 பேர் திருந்த வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், அவரை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாடலாக முன்மாதிரியாக உண்மை நான் ஆக்கிவிட்டோம் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். இந்த வசனத்தை பாருங்கள். நாம் இன்றைக்கு சோதிக்கப்பட்டால், சோதனையில் வென்று விட்டால் அல்லாஹ் நம்மையும் முன்மாதிரியாக மக்களுக்கு ஆக்கி கொடுப்பான். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே மாதிரி இவரோடு இருக்கின்ற இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? இப்படி அல்லாஹ் சொன்ன மாத்திரத்துல அப்பாடா கஷ்டப்பட்டோம் கூலி கிடைச்சிருச்சு என்று ஒதுங்கிக் கொள்ளவே இல்லை. இந்த கொள்கை நீடித்திருக்க வேண்டும் என்றால் அதே தன்மையோடு இன்னொரு பண்பு அவர்கிட்ட இருக்குது பாருங்க, பிறர் நலம் நாடுதல் என்கின்ற பண்பு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்தீனு நசீஹா, மார்க்கம்னாலே அது என்ன அர்த்தம்? பிறர் நலம் நாடுவது என்றுதான் அர்த்தம்.
பிறர் நலம் நாடுவது என்றால் தான் மட்டும் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி சொர்க்கத்தில் நுழைந்துவிடக் கூடாது. இதை பார்த்து பிற மக்களும் இந்த கொள்கையில் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்கின்ற அடுத்தவர் மீது நலம் கொண்டு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இவன் நரக படுகொலைக்கு போய்விடக் கூடாது என்று பிறர் மீது நலம் நாடுவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நலத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் முன்னோடியாக ஆக்கிவிட்டோம் அல்லாஹ் சொன்ன மாத்திரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, கால வமின் துர்ரியத்தி, இறைவா என்ன ஆக்கிட்ட, இதே மாதிரி என்னுடைய வழித்தோன்றல்களை எல்லாம் ஆக்கிற இறைவா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்கின்றான், அந்த கொள்கையை ஏற்று இதற்காக சோதிக்கப்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆக்கிடுவோம், அது நம்முடைய நாம் கொடுக்கிற வாக்குறுதி. ஆனால் லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களாக இருப்பார்களே, ஆனால் அது இப்ராஹிமுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் வம்சமா இருந்தாலும் சரி, அநியாயக்காரனாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, அவர்களை முன்னோடியாக ஆக்க முடியாது. அவர்கள் இப்படி சோதிக்கப்பட்டு அதில் வென்று இருப்பார்களே, ஆனால் அவர்களை முன்னோடியாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பண்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். தான் எப்படி முன்னோடி ஆக்கப்பட்டோமோ, தான் எப்படி இந்த கொள்கையில் வென்று நிற்கிறோமோ, தான் எப்படி இந்த கொள்கைக்காக வேண்டி சோதிக்கப்படும் பொழுது இந்த ஈமான் பலகீனப்படாமல் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, இது போன்றுதான் நம்முடைய சந்ததிகள்லாம் வர வேண்டும் நினைத்தார்கள் அல்லவா, இதே எண்ணம் நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் எப்படி இந்த கொள்கையில் நீடித்திருக்கிறோமோ, என்னுடைய பிள்ளைகளாவது அந்த அளவுக்கு கொள்கை விளங்கி வர வேண்டும். நாம் இடைக்காலத்தில் தான் இந்த கொள்கை ஏற்றிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் பிறப்பிலிருந்து இந்த கொள்கையில் ஊறி திரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் வரணும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இந்த கொள்கையினுடைய தாக்கமும் அதனுடைய ஏற்றமும் அதனுடைய வீரியமும் உச்சகட்டத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவத்தோடு நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும், பிற மக்களுக்கும் இந்த கொள்கையை போதிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு பணி சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அந்த பண்பு ஒரு பாடமாக இருக்கிறது. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாட்டு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இன்னொன்னு பாருங்க, நாம பிற மக்களுக்கு இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்துல பரிசுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த நன்மையை நாம செய்யக்கூடியவங்களா இருப்போம். தீமையை தடுத்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த தீமையை செய்யாதவர்களாக, செய்ய தூண்டும் பொழுது, மனம் தள்ளும் பொழுது அதை ஒரு குற்ற உணர்வோடு பயப்படக்கூடியவர்களாக நாம இருப்போம். அந்த தாவா பணி நம்முடைய தௌஹீது கொள்கையை எந்த நேரத்திலையும் தடம்புரள செய்து விடாமல் இருப்பதற்கு காக்கக்கூடிய கேடயமா இருக்கிறது. அது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பண்பை அல்லாஹ் தஆலா ஹூத் என்ற அத்தியாயத்துல 75வது வசனத்துல ஒரு 3 முக்கியமான பண்பை ஒரே ஆயத்திலே சொல்லித் தருகிறான். என்னவென்றால், இன்ன இப்ராஹிம் லஹலீமுன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார். இது ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர் அதிலிருந்து பின்வாங்காமல் இருப்பதற்கும் தடமுறலாமல் இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னது, சகிப்புத்தன்மை. நம்மளை யாரும் கேவலப்படுத்துவார்கள், யாரும் திட்டுவார்கள், யாரும் இழிவாக பேசுவார்கள். எதற்காக? நாம் செய்த தப்புக்காக வேண்டி இழிவாக பேசினால் அதற்கு வெட்கி தலைகுனியணும். ஆனால் இந்த கொள்கைக்காக வேண்டி நம்மை ஒரு இழிவாக பேசுவாரே, ஆனால் கோபப்பட்டு குரோதப்பட்டு தப்பான எண்ணத்திற்கு போய்விடக் கூடாது. நம்முடைய பெற்றோர்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஜமாத்தாக இருந்தாலும் நம்மோடு இருக்கின்ற சகோதரர்களா இருந்தாலும் நம்மை ஏளனமாக பேசிவிட்டாலும் கூட அறியாமையினால் பேசுவார்களே, ஆனால் நம்மிடத்தில் எதிராக பேசுவார்களே, ஆனால் அதை தட்டி கொடுத்து புரிய வைக்கக்கூடிய பக்குவத்திலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடத்தில் என்ன எண்ணம் வர வேண்டும்? சகிப்புத்தன்மை.
ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம், அந்த சகிப்புத்தன்மை இருக்கும் பொழுது நாம மனநலத்துக்கு மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட மாட்டோம். இவன் போய் என்ன திட்டானே, இவன் போய் என்ன இப்படி திட்டானே, இவர் போய் என்ன இப்படி பேசிட்டாரு, அவர் போய் இப்படி பேசிட்டாரு, இவங்க எல்லாம் என்ன கேவலப்படுத்துறாங்களே என்று ஒவ்வொருவரும் திட்டக்கூடிய அந்த திட்டுதல் இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையினுடைய கடினம் நம்ம உள்ளத்தை பாதிச்சு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படக்கூடாது. கொள்கை ஏத்துக்கிட்டா திட்டுதான் செய்வாங்க, கொள்கை ஏத்துக்கிட்டா 4 பேர் அப்படி பேசத்தான் செய்வாங்க. இதையெல்லாம் பார்த்தா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நாம பெறக்கூடிய சோதனையில இது ஒரு சோதனை, அவ்வளவுதான் அப்படி நினைத்து கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டும். 4 பேர் நம்மளை பார்த்து அவதூறு பேசுவோம், இப்படி பேசுறானே, நான் இந்த மாதிரி செய்யவில்லை, என்ன பார்த்து இப்படி பேச நினைக்க கூடாது. ஏன்? அவன் ஏதோ நமக்கு நன்மையை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான், நமக்கு நிறைய குறையா இருக்கு நன்மை. அவன் எல்லாம் தொழுகை அள்ளி கொடுக்க போறான், அவன் நிறைய நோன்பு வச்சிருக்கான், அந்த நோம்புடைய நன்மையை நமக்கு அள்ளி தர போறான், அப்படி நினைத்து கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டுமே தவிர இந்த சகிப்புத்தன்மை கொஞ்சம் அப்படி நகர்ந்து போயிடுச்சுன்னு வைங்க, ஆச்சரியப்பட்டு கோபப்பட்டு எதிர்த்து பேசக்கூடியவர்களா போயிட்டோம்னா நம்ம கொள்கை ஸ்ட்ராங்கா நிக்காது. இப்படித்தான் நம்ம ஒரு காலத்தில் அசத்தியத்தில் இருக்கும் பொழுது நம்மை சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் ஆத்திரப்படாமல் கோபப்படாமல் நாம கேட்கிற கேள்விகளுக்கும் வைக்கிற வாதங்களுக்கும் அவர்களை திட்டுகிற விமர்சனங்களுக்கெல்லாம் அவர்கள் சகித்திருந்ததுனாலதானே கரெக்டா தானே சொல்றாங்க என்று நாம ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கைக்கு வந்தோம். இதே மாதிரி நம்மை பார்த்து 4 பேர் ஈர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம எரிஞ்சு விழாம கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொள்கையை தக்க வைத்துக் கொண்டதற்காக அல்லாஹ் இப்ராஹிமை பற்றி சிலாகித்து சொன்ன ஒரு பண்பு. இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? அவ்வாஹும், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். இரக்க குணம் நம்மள்ட்ட இருக்கணும், கடின சித்தம் இருக்கக்கூடாது. அவனும் ஏகத்துவ கொள்கைக்கு வரணுமே, இவனும் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வரணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் ஈமான் கொள்ள மாட்டார்களா என்று எதிர்பார்த்தே தங்களை தாங்களே வருத்தி இறந்து விடுவார்கள் போல் இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரயாசப்பட்டார்கள். எல்லாரும் ஈமான் கொள்ளணும், எல்லாரும் ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஆர்வம் எதற்காக தெரியுமா? நாளை மறுமையில சொர்க்க பூஞ்சோலைக்கு அனைவரும் சொந்தக்காராக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆர்வத்துலதான். இந்த ஆர்வம் நம்மகிட்ட இருந்தாலே நம்ம தப்பு செய்ய நினைக்க மாட்டோம். அடுத்தவர் தப்பு செய்வதை கடுமையா வெறுப்போம். அவனை எப்படியாவது அந்த தவறான காரியத்திலிருந்து விடுபட செய்வதற்காக நம்ம ஏனோ அவனை திருந்த மாட்டாங்க, இவெல்லாம் உருப்பட மாட்டாங்க, இவெல்லாம் செவிடங்கால சங்குந்தன மாதிரிங்க, இப்படி இஷ்டப்படி போயிட்டு இருக்க மாட்டோம். இவன் ஏன் மாத்தக்கூடாது, இதுக்கு நம்ம ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது, இதுக்கே இவன் இருந்து அதுல இருந்து வென்றெடுக்க கூடாது, அவன் நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, வரதட்சணை கூடாது என்றால் கூடாதுன்னு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது திருந்துவானா இல்லையா என்கின்ற எண்ணம் எதற்காக வரும் தெரியுமா? இந்த எண்ணம் அவன் மீது நம்ம இறக்கப்படணும். நாளை அவன் நரக படுகொலைக்கு போய்விடக் கூடாது என்று இறக்கப்பட வேண்டும். அப்படி இறக்கப்படுகிற தன்மை நம்மகிட்ட இருந்தால்தான் இந்த தாவா பணியினுடைய அழுத்தம் நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்கும். அவனை கேர்லெஸ்ஸா விடக்கூடாது என்கின்ற எண்ணம் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கும். அந்த இரக்கத்தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பண்பு. இன்னொரு அவர்கிட்ட இருக்கிற குணம் என்னவென்றால் முனீப், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருக்கின்றார். அல்லாஹ்வின் பக்கம் நம் பக்கமே திரும்பக்கூடியவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு தன்மை பெரிய தன்மை. ஒருத்தன் எப்ப இன்னைக்கு இணை வைப்புக்கு ஆளாக்கப்படுறான் தெரியுமா? தான் பல பாவங்கள் செய்து விட்டதாக உணர்கிறான், வருத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். கை சேதப்படும் பொழுது தனக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனவே இறைவன் நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டான், ஏறெடுத்து திரும்பி பார்க்க மாட்டான். இனிமேல் இறைவனை போய் தொழுது என்ன புண்ணியம், நோன்பு வச்சு என்ன புண்ணியம், போங்கடா ஒண்ணும் கிடையாதுன்னு அவன் இஸ்லாத்தை விட்டே ஓடி போய் விரக்தி அடைகிறான். இப்படிப்பட்டவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயுமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவனாக, தனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, இறைவா நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைக்கக்கூடியவனாக, தனக்கு ஒரு துன்பம் வருகிறது, இறைவா நீ போதுமானவன் என்று தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடியவனாக, தனக்கு ஒரு தவறு ஏற்பட்டு விடுகிறது, எப்பொழுதுமே கரெக்டா செய்வேன், இன்னைக்கு ஒரு தவறு ஆயிப்போச்சு, இறைவா நீ என்ன மன்னிச்சிரு என்று அனைத்திற்கும். இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம், வெளியே போற யாராவது திட்டாங்க, நேரா போய் அம்மாட்ட சொல்லுவோம். நம்ம யாராவது பொருள் கொடுத்தாங்க, நேரா அம்மாட்ட கொடுப்போம். ஒரு சின்ன பிள்ளைக்கு தாய் எப்படி அரவணைக்கக்கூடியவளாக இருக்கிறாளோ அவ்வப்போது தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய கோரிக்கைகளையும் தன்னுடைய இன்னல் துன்பங்களை எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய தாயிட்ட பேசி சரி பண்ணி கொள்கிறோமோ, இப்படி தாயிடம் திரும்பக்கூடிய பக்குவத்தில் அல்லாஹ் பெற்றோரையும் பிள்ளையும் அமைச்சு கொடுத்திருக்கிறான். இப்படி வளர வளர நாளைக்கு நம்மளை தனிச்சு விடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இந்த பருவ இதெல்லாம் அடந்ததுக்கு பிறகு, விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு போவோம். இதற்கு பிறகு நாம் யாரின் பக்கம் திரும்பக்கூடியவரா இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம். அப்படி திரும்பக்கூடியவரா இருந்தால் நமக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா நீ பாதுகாவலா இருக்கிறாய், தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, இறைவா இன்னா இல்லாஹி நான் உனக்கு அல்லாஹ்வுக்கு வேண்டி இருக்கிறோம், இன்னா இலைஹி ராஜிஊன் நான் உன் பக்கமே திரும்பக்கூடியவரா இருக்கிறேன், அப்புறம் நமக்கு கவலை என்று அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை எல்லாம் அப்படி தட்டி எறிந்து விட்டு வாழ்க்கையில போனோம்னு வைங்களேன், வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் மன அழுத்தமும் வராது, மனக்குழப்பமும் வராது. ஏன்? அப்படி நஷ்டமாயிடுச்சு, வியாபாரத்துல இப்படி நஷ்டமாயிடுச்சு, அவன் என்ன இப்படி ஏமாத்தினானே, இவன் அப்படி என்ன கவுத்திட்டானே, என் குடும்பத்துல இப்படி ஆகி போச்சு, எதுவுமே வராது. ஏன்?
நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தால் நம்ம பாவங்களுக்கும் அவன் மன்னிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை நம்மள்ட்ட உறுதியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொள்கையின் பக்கமும் நமக்கு பூரிப்படையும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவா இருப்போம், அவனை புகழக்கூடியவா இருப்போம். அதே மாதிரி நாம துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிற நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் நம்ம சார்ந்து போயிட்டோம்னா அது ஒரு ஆறுதலாகவும் அமையும். இந்த ஆறுதல் தான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா இருக்கும். தவிர வேற எதுவுமே காசு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பேராசை ஒருத்தன் இருந்துச்சுன்னா அது நிரந்தரமா இருக்குமா? எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு போதுமானவன்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட வந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டங்களா இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் நமக்கு பரக்கத்தா கிடைக்க போகுதுங்கிற எண்ணம் நம்மள இந்த மார்க்கத்துல இருந்து வழி தவறாத அளவிற்கு தற்கொலை போன்ற கொடூரமான சிந்தனைக்கு நம்மை திசை திருப்பாத அளவிற்கு இருக்கும்னு சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து இருக்கிற ஒரு தன்மை இருக்கணும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பண்பு எப்படி என்றால் ஷாக்கிரன் லி அன்உமிஹி, தன் இறைவன் வழங்கி இருக்கிற எல்லா அருளுக்காகவும் இவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இது ஒரு சிறந்த ஒரு பண்புங்க. ஒரு மனுஷன் ஆணவம் கொள்றான்னா, அகங்காரம் கொள்றான்னா, அகந்தை கொண்டு பெருமை பிடிச்சு பேசுறான்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அனைத்தையும் தானே சம்பாதிச்ச மாதிரி என்றதுதான் அவன் காரணம். அனைத்தும் தன்னுடைய முயற்சியினால் வந்தது என்கின்ற அந்த திமிருத்தனமான சிந்தனை தான் காரணம். எல்லாம் நாங்க என்னாலதான் முடிஞ்சது என்கின்ற தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய எண்ணம் தான் அவனை கொண்டு போய் நரகத்துல தள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ஒருவன் இன்னொருவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா மாறிவிட்டால் அவனுடைய உள்ளத்துல தெளிவா வந்துடும், இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் பொறுப்பாளி இல்ல, இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அவன் தான் பொறுப்பாளி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருக்கிற தன்மை என்ன தெரியுமா? இவ்வளவு தியாகம் பண்ணதுக்கு யாரு காரணம்? இவ்வளவு அர்ப்பணிச்சதுக்கு யாரு காரணம்? இவ்வளவு கொள்கையில உறுதியோடு இருந்ததுக்கு யாரு காரணம்? எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் காரணம். இறைவா உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக தன்னுடைய அந்த தியாக உணர்வுகளுக்கெல்லாம் பொறுப்பாளி அல்லாஹ் தான் தள்ளும் பொழுது அகந்தை வருமா, ஆணவம் வருமா, கோபம் வருமா, பொறாமை வருமா, பெருமை வருமா? எதுவுமே வராதுங்க. ஏன்? இவை அனைத்திற்கும் முக்கியஸ்தரா இருக்கக்கூடிய அல்லாஹ். இறைவா உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும்னு சொல்லி அந்த புகழை கொண்டு போய் அல்லாஹ் மேல வைத்தால் இவன் உள்ளத்துல ஒரு ஆணவ சிந்தனை வராது. ஏன்? தான்கிற அகங்காரமே வராது. இது செஞ்சதெல்லாம் அல்லாஹ்வாச்சு, அல்லாஹ்வுக்கு புகழ்னு சொல்லிட்டு போறவன்ட்ட எப்படி தான்கிற அகங்காரம் வரும்? அதனாலதான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிறதுலாம் என்ன? புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதுண்டா அதுக்கு நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் நமக்கு அழகா போதித்து கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வழிமுறையை கொண்ட இப்ராஹிமை பின்பற்றுன்னு அல்லாஹ் சொல்லித்தரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்தது. இஜ்தபாஹு, இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான உறுதியான பாதையை அவருக்கு காட்டி கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நஹ்ல் என்ற அத்தியாயத்தில் 121 வசனத்திலே சொல்கின்றார். இது போக இன்னும் பல அம்சங்கள், அவருடைய பண்பு நலன்கள், அவருடைய குணநலன்கள், அவருடைய தாவா பணியினுடைய பல்வேறு வடிவங்கள் எல்லாம் ஏராளமாக குர்ஆனிலே அல்லாஹ் போதித்து கொடுத்திருக்கின்றான். அது நம்முடைய கொள்கையில் நம்மை நீர்த்து போகாமல் உறுதியோடு வீரியத்தோடு செயல்பட தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட படிப்பினைகளையும் பண்புகளையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் நாம் அறிந்து கொள்வோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 04425215226. Allah
الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகளை பற்றியும் தனிச்சிறப்புகளை பற்றியும் நாம் கடந்த வாரத்திலிருந்து அறிந்து வருகிறோம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த நற்பண்புகளும் தனிச்சிறப்புகளின் காரணமாகவும் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மனித குல வழிகாட்டியாக முன்மாதிரியாக அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவரை போன்றே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், பண்பு நலன்களாக மாற்றிக்கொண்டால், தனிச்சிறப்பை பெற்றுவிட்டால், நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து தளர்ந்து விடாமல் உறுதியோடு இந்த இஸ்லாத்தை பற்றி பிடித்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க முடியும் என்பதற்காக அந்த செய்திகளை அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் 2 பண்புகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறும் பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன் லில்லாஹி, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். காணித்தன் லில்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். ஹனீஃபன், நல்வழியில் நடந்தவராக இருந்தார் என்று அந்த தொடர்ச்சியிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதிலே இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இவர் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று ஒரு தனி நபரை, இப்ராஹிம் என்ற ஒரு நபரை பற்றி சொல்லும் பொழுது, இவர் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு சமமானவராக இருந்தார் என்று குறிப்பிடுகிறான். உம்மத்தி என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமுதாயத்திற்கு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு சமுதாயமே ஒன்றிணைந்தால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு தைரியம் இருக்குமோ அந்த தைரியம் இந்த இப்ராஹிம் அவர்களிடத்தில் இருந்ததால், ஒரு சமுதாயமே ஒன்றிணைந்தால் எதிரான கொள்கையிடமிருந்து விடுபடுவதற்காக, அசத்தியத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் எவ்வளவு உயர்வாக இருக்குமோ அந்த உயர்வு இந்த ஒரு நபரிடம் இருப்பதாக, ஒட்டுமொத்த சமுதாயத்திடமும் இருக்கக்கூடிய ஒரு வீரியம் இந்த ஒரு நபரிடத்தில் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை ஒரு சமுதாயத்திற்கு சமமானவர் என்று குறிப்பிடுகின்றான். அப்ப எல்லா மக்களுக்கும் முன்னோடியாக தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நபர், அவரிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர் ஒரு தனிநபராக இல்லை. அவருடைய சுபாவத்தையும் அவருடைய தைரியத்தையும் அவருடைய தியாக உணர்வையும் பார்த்தால், ஒரு சமுதாயமே இணைந்தால் எவ்வளவு பெரிய அந்த தியாக பிரதிபலிப்பு தெரியுமோ அது இந்த ஒரு நபர்கிட்ட இருந்தது என்பதாக அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான். இந்த தன்மைதான் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை போன்று நம்முடைய தியாக உணர்வுகளும் தைரியமும் விவேகமும் இருந்தால்தான் நம்மை பார்த்து 4 பேர் தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் தடம் புரளாமலும் இருப்பார்கள். இப்ப ஒரு சமுதாயமே இருக்கும் பொழுது நம்மகிட்ட எப்படி தைரியம் இருக்கும்? நம்ம தனியா இருக்கும் போது நம்முடைய தைரியம் எப்படி இருக்கும்னு பார்த்தா சர்வ சாதாரணமா தெரிந்து கொள்ளலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேச வேண்டியிருக்குது. நம்ம போய் ஸ்டேஷன்ல பேசும்போது நமக்கு பின்னாடி இருக்கிறது 4 பேர் தான். கோரிக்கை எப்படி வைப்போம்? நீங்க பெரிய அதிகாரி சார், உங்களால முடியாதெல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க யாருக்குமே துரோகம் பண்ண மாதிரி நாங்க கேள்விப்பட்டதே இல்ல, எங்களுக்கு நீங்க சரியான உரிமையை பெற்றுக் கொடுத்துருவீர்கள், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவன் உடனே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க, அவனை கண்டிப்பா உள்ள வச்சிருவீங்க, உடனே எப்பயார் நீங்க போட்டுருவீங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம், உங்களை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி உயர்த்தி பேசக்கூடிய ஒரு தன்மை அவன் அப்படியே ஏற்பட்டுரும். ஏன் பின்னாடி இருக்கிறவங்க 4 பேர், இதே 4000 பேர் வைங்க, நீ எஃப்ஐஆர் போடாவிட்டால் தமிழகம் முழுவதும் திறனரும் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஒரு 4000 பேர் 5000 பேர் இருந்துன்னு வைங்க, இடஒதுக்கீட்டை தராவிட்டால் தட்டி பறிப்போம் அப்படிங்கிற வார்த்தை வரும். 40 பேர் இருந்தாங்கன்னா எங்களை ரிமாண்ட் நீங்கள் போட மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். தமிழக காவல்துறை சாதாரண காவல்துறை இல்லை, கண்ணியமானவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தவறான செயலை எல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு செய்ய மாட்டீர்கள் என்று எங்களுக்கு நன்காவே தெரியும். மாலை 6 மணிக்குள்ள எங்களை விட்டு விடுவீர்கள் என்று தெரியுமல்ல, பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு கோழைகளை கூட சில இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப காரணம் என்னன்னா, பின்னாடி இருக்கிற எண்ணிக்கையை வச்சு இவனுடைய உள்ளம்
வலுப்பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு ஏகத்துவவாதி எப்படி இருக்கணும்? ஒரு சமுதாயமே ஒன்றிணைந்தால் எவ்வளவு தைரியத்தோடும் தியாக உணர்வோடும் வீரியத்தோடும் செயல்படுவார்களோ அந்த வீரியமும் விவேகமும் தைரியமும் தியாக உணர்வும் ஒரு நபர்கிட்ட காட்சி அளிக்கணும். அப்படி ஒரு நபர்கிட்ட காட்சி அளித்தால்தான் அவன் ஒட்டுமொத்த சமுதாயம் அவனுக்கு பின்னால் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு தைரியத்தோடும் தியாக உணர்வோடும் செயல்படுகிறானோ அந்த வீரியம் அவன் தனித்து விடப்பட்டாலும் அவனிடம் இருக்கிறது என்று நாம் அறிய முடியும். அப்படி ஒருத்தன் இருந்தால்தான் பரவாயில்ல. இந்த கொள்கையை காலங்காலமாக ஏற்றவர் எதற்கும் பின்வாங்கல. ஒரு ஊர் அவரை எதிர்த்தது, பின்வாங்கவில்லை. ஒட்டுமொத்த ஊரும் இவரை சமூக பகிஷ்காரம் செய்து கொண்டது, பின்வாங்கவில்லை. இவரை திருமண பதிவேட்டில் சேர்க்க மாட்டோம் என்று புறக்கணித்தார்கள், அசரவில்லை. இவரை அடக்கஸ்தலத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று இவரை தூக்கி எறிந்தார்கள், இவரோ இவரோடு சார்ந்தவர்களோ யாரும் பின்வாங்கவில்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் எந்த சந்தர்ப்பத்திலும் பின்வாங்காத இவர்கள் சரியான ஒரு கொள்கையில் தான் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு எண்ணம் இதை பார்க்கிற மக்களுக்கு வரும். இல்லன்னு வைங்க, என்னடா இது தௌஹீதை பத்தி அப்படி சொன்னாங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசினாங்க, கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ஊர் பிரச்சனை ஆள் ஓடி போயிட்டாரு, இது கொள்கை இப்படிதான் இருக்கும் போல இருக்குது, இவங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க போல இருக்குது என்று நம்மை பார்த்து 4 பேர் இந்த கொள்கையை பற்றி எடை போடக்கூடிய அளவிற்கு ஒரு கோழைகளா போய்விடக் கூடாது. நாம அசத்தியவாதிகளை எதிர்க்கிற விஷயத்திலும் அவர்களுடைய அடக்குமுறைகளை சகித்துக் கொள்ற விஷயத்திலும் அதற்காக நாம வெளிப்படுத்துகிற தியாக விஷயங்களிலும் ஒரு சமுதாயமே ஒன்றிணைந்தால் எந்த அளவிற்கு தெம்பா நிற்போமோ அதே உணர்வு தன்னந்தனி நபராக இருந்தாலும் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த உணர்வு மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல யார் எதிர்த்தாலும் யார் புறக்கணித்தாலும் ஊர் உறவினர்கள் எல்லாம் விரட்டினாலும் நம்ம கொள்கையில வளைந்து கொடுக்க மாட்டோம். யார் எந்த நமக்கு என்ன, நான் ஒரு சமுதாயத்திற்கு சமமானவன், நான் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் இதனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் இதன் மூலமாக ஈர்க்கப்படும். நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் கேள்விக்குறியாயிரும், அதற்கு சமமானவன் நான் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு தௌஹீத்வாதிகிட்ட இருக்கணும். இப்ப நம்ம ஒரு வரதட்சணை புறக்கணிச்சிட்டோம், இது யாருக்கு கிரெடிட், யாருக்கு புகழ்? இவன் சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் அந்த தனி நபருடைய இந்த செயலால் இந்த கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய உறவினருடைய திருமணம் என்பதற்காக அல்லது தன்னுடைய சகோதரனுடைய திருமணம் என்றாலும் இந்த கொள்கைக்காக வேண்டி அதை புறக்கணித்து நிற்கிறானே, தௌஹீத்வாதிகள்னால இப்படித்தாங்க, அவங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, அதுல கலந்துக்க மாட்டாங்க என்று இந்த ஒரு நபருடைய செயல் ஒரு சமுதாயத்திற்கே ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறது அல்லவா? அந்த எண்ணத்தில் தான் இவன் வாழ வேண்டும். நாம செய்யற தியாக மனப்பான்மை இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்திற்கே நற்சான்று தரக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி நாம தியாகத்தை செய்யணும். ஒருத்தன் கலந்துகிட்டான், ஒரு வட்டி வாங்கி நடத்தப்படுகின்ற ஒரு பைனான்ஸ் கடை திறப்பு விழா, அதுல போய் தன்னுடைய நண்பருங்கிறதுனால கலந்துகிட்டான். அல்லது ஒரு வரதட்சணை கொடுக்கல் வாங்கலோடு நடத்தப்படுகின்ற ஒரு திருமணம், அதுல போய் வெக்கம் இல்லாம கலந்துகிட்டான், அதுக்கு ஜால்ரா போட்டு உள்ள போயிட்டான். இப்படிப்பட்டவன் உள்ளே போன பிறகு இழிவு யார சேரும்? அந்த ஒரு தனி நபரை மட்டும் சேராது. தௌஹீத்வாதிகள்னால இப்படித்தாங்க, வாயிலேயே பேசுவார்கள், செயல் இருக்காது என்று அந்த தாக்கம் யாரிடத்தில் நிக்கும்னா இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அப்ப இவன் தான் என்ன செய்யணும்? நாம ஒரு தனி நபர் கிடையாது, நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயலும் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு சமுதாயத்தை போன்று நாம் இருக்கணும். நம்முடைய கொள்கை உறுதியும் ஒரு சமுதாயத்தை போன்று இருக்கணும். நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் நம்மிடம் இருக்கின்ற இந்த கொள்கை உள்ளவர்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம செய்யற ஒவ்வொரு தீமையான காரியமும் நம்மோடு இருக்கின்ற சகோதரர்களுக்கு அது அவப்பெயரையும் தந்து விடுகிறது. எனவே நாம செய்யற ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்கும் பொழுது ஒரு சமுதாயமே செய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்மையான காரியத்தில் விரைந்து செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு சமுதாயமே கூட்டமாக சேர்ந்து எவ்வளவு நல்ல பணிகளை செய்வார்களோ அவ்வளவு வீரியமும் ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பாவமான காரியத்திலிருந்து ஒதுங்கும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து ஒரு தவறிலிருந்து ஒதுங்குகிறோம் என்று பறைசாற்ற முன்பட்டால் எப்படி ஒரு தைரியத்தோடு இருப்பார்களோ அந்த தைரியமான அந்த தியாக மனப்பான்மை, அந்த கொள்கை உறுதி நான் தனித்திருந்தாலும் என்னிடம் இருக்கும் என்று வந்தால்தான் நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக ஆகவும் முடியும், நாம ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திலிருந்து தடமுறலாதவர்களாக மாறவும் முடியும். இது அவருடைய இன்னொரு பண்பு.
இன்னொரு வகையான தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனிச்சிறப்பை அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே நீ கட்டுப்படு, சொன்னா கேட்டுக்க என்று அவருக்கு சொல்லப்பட்டால் உடனே அவர் என்ன வார்த்தை சொல்வார் தெரியுமா? கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் ரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இறைவன் சொன்ன உடனே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மார்க்கத்திற்காக, மார்க்க சட்டத்திற்காக, இறைவனின் உத்தரவுக்காக எந்த விதமான எதிர்பேச்சு இல்லாமல், மனோ இச்சையை பின்பற்றாமல், தன்னுடைய மனம் போன போக்கில் நடக்காமல், தன்னுடைய காலகாலமாக இருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருந்தாலும் அதை தூக்கி உதறிவிட்டு என் இறைவன் சொல்லிவிட்டான் நான் கட்டுப்படுறேன் என்று தன்னுடைய தவறை கூட ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் அவற்றை இருந்துச்சு. இது என்னது, இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து நம்மை தடமுறல செய்யாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமா இது நிற்கும். எப்படி நாம ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தவறு நமக்கு சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது மனமும் ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் நம்மள்ட்ட இருக்கணும். தவற சுட்டி காண்பிக்கப்பட்டால் நம்ம மீது அவதூறு சொல்லப்பட்டா அது உண்மைதாங்க ஏத்துக்கூடாது, அதுக்கு பதில் கொடுக்கணும். நம் மீது ஒரு தவறு இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, நாம் ஒரு தீமை செய்திருக்கிறோம், இந்த தீமையான காரியத்தை நமக்கு கண்டிக்கும் பொழுது இதுல இருந்து நம்ம விடுபடுறதா இருந்தா பல எதிர்ப்பை சந்திக்கணுமே, பல பேர் பல பொருளாதாரத்தை இழக்க நேரிடுமே, பலரையும் புறக்கணிக்க வேண்டி வருமே, நண்பர்கள்ட்ட இருந்தெல்லாம் பிரிவு ஏற்பட்டுருமே என்று யோசிக்க கூடாது. மார்க்கம் சொல்லிச்சு கட்டுப்பட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த தன்மை நம்மள்ட்ட வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சொல்வதோடு மட்டும் இல்ல நான் அல்லாஹ்வை கட்டுப்படுகிறேன் என்று சொல்வதோடு மட்டும் இல்ல, எப்படி செயல்பட்டார்கள், தன் தகப்பனை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், எவ்வளவோ தாவா செய்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அவங்க ரொம்ப அளவு கடந்து முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள கடைசியில விரட்டி அடிக்கிற, தன் பிள்ளையை விரட்டி அடிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, சலாமுன் அலைக்க, உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா இவரை அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், இவர் இணை வைப்பவர், இறைவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர். அப்படி இறைவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவரை பற்றி இறைவனிடத்தில் நீ எப்படி பாவ மன்னிப்பு தேடலாம், அப்படி நீ கேட்க கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லப்படும் பொழுது, ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹ், தன் தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அவர் தெளிவாக விளங்கிக் கொண்ட பிறகு தபர்ரஅ மின்ஹு, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்ன வாக்குறுதியிலிருந்து அவர் ஒதுங்கி கொண்டார். இதான் சொன்னது கட்டுப்படுறது. அப்ப சொன்னது கட்டுப்படுறது, உன் மனைவியை கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வா, பாலைவனத்துக்கு தண்ணி இருக்காத, உணவு இருக்காத, எதுக்கு தேவையில்லாம நான் விடணும் என்றா உட சொன்னா, அதனால இவர் போய் விட்டு வந்தாரு. அதே மாதிரி உன்னுடைய மகனை அறுத்து பலியிடு, இது கனவா இருக்குமா கெட்ட கனவா இருக்குமா, இது அல்லாஹ் கொடுத்ததா? நபிமார்களுக்கு வர்றது வஹி செய்துதான். இது உத்தரவு நம்ம எப்படி செயல்படுத்துறது, எப்ப அறுக்குன்னு சொல்லப்படலையே, என்ன செய்யலாம், இதெல்லாம் இல்ல, அல்லாஹ் உத்தரவிட்டான் செய்து விட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் அவருடைய செயல்பாடுகளும் அந்த தன்னுடைய மன இச்சைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வரதட்சணை கல்யாணத்துல சொல்லிட்டோம், இது போகக்கூடாது, இது பாவங்க, ஆஹா எனக்கு நேத்தே சொல்லிடக்கூடாதா, இன்னைக்கு காலில் சொல்லி முடிச்சிட்டேங்க, கண்டிப்பா நான் வந்து போவேன், உன் கல்யாணத்துக்கு வந்தே தீர்வேன் வாக்குறுதி கொடுத்தேன், இப்ப என்ன பண்றது என்று அதை சமாளிச்சு அந்த கொடுத்த வாக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, தப்பாச்சே பாவமாச்சே கெட்ட வாக்குறுதி பிரச்சனை இல்ல, அதை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவன் எதை பார்ப்பான், வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும் இஸ்லாத்தில் இருக்குது இல்ல, விருந்து கலைத்தா பதில் சொல்லணும் இஸ்லாத்தில் இருக்குல்ல, இந்த தத்துவம் எல்லாம் இதெல்லாம் என்னன்னா தன்னுடைய மன இச்சை. தனக்கு ஒரு பாவம் சுட்டி காட்டப்படும் பொழுது அதுல இருந்து விடுபட நினைக்குமே தவிர அதுக்கு தர்க்கம் பேசிட்டு இருக்க கூடாது. ஒருத்தர் பீடி வியாபாரத்தோட பெட்டி கடை நடத்திட்டு இருக்கிறாரு, அதுல பீடி சிகரெட் வித்துக்கிட்டு இருக்கிறாரு, பான் பிராக் வித்துக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பாவங்கன்னு சொல்லப்படுது. சரக்கு வாங்கிட்டோமே, இதை விட்டோம்னா என்ன செய்யறது, பெரிய அளவில் நஷ்டம் வருமே, இவன் என்ன ஒரு மாசம் வரைக்கும் ஓட்டலாமா, ஒரு மாசத்துக்குள்ள மவுத்து வந்துச்சுன்னா, அப்ப என்னெல்லாம் வருதுன்னா ஒரு தவறு சுட்டி காண்பிக்கப்படும் போது இழப்பு வரத்தான் செய்யும். அது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய தியாகத்துக்கு ஆளாகணும். தன்னுடைய குடும்பத்தார்கள் பெரிய அளவுல பகைப்பாங்க, தன்னுடைய சொந்த பந்தெல்லாம் ஓடி போயிடுவான், தன்னுடைய வியாபாரத்துல ஒரு முதலீடு போட்ட பார்ட்னர்கள் நம்மளை தூக்கி எறிவார்கள், தன்னோடு வேலை செய்யக்கூடியவர்கள் நம்மளை வெறுத்து போவார்கள், நாம யார்கிட்ட வேலை செய்யணும் அவன் கூட நம்மளை விரட்டி அடிப்பான். சில தவறுக்கு உடன்படாமல் போனால், அதை எதிர்த்தால், அதற்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய அந்த தியாகத்திற்கு படுகின்ற கஷ்டங்கள் நிறைய வரத்தான் செய்யும். ஆனால் இதை இப்ப பண்ணலாமா கொஞ்ச நாள் ஆகட்டுமா என்று உட்கார்ந்துட்டோம்னு வைங்க, ஷைத்தான் அப்படியே நம்மளை வழி எடுத்து கொண்டு போயிருவான். ஆனா இந்த மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மை கிடையாது. ஏன்னா தன்னுடைய கொள்கையில நீடித்து மரணிக்கின்ற வரைக்கும் முஸ்லிமாகவே வாழ்ந்து போனார் என்றால் அதற்கு பெற்ற ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வும்
அந்த முஸ்லீமாகவே மரணித்து போனதற்கான ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்கிறது? இந்த நற்பண்புகள் தான். அந்த நற்பண்புகளில் முக்கியமான ஒன்று நம்முடைய ஈமானை உரசி பார்க்கின்ற பாவமான செயல்கள், தவறான காரியங்கள், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாற்றமான செயல்பாடுகள் தவறு என்று நமக்கு சுட்டி காட்டப்படும் பொழுது அதை நாம் தவிர்ந்து கொள்ளவில்லையானால் அந்த தவறுகள், அந்த பாவங்கள், அந்த குற்றங்கள் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக போய்விடும் என்பதை ஒருவன் உணர்ந்து உடனே தவிர்ந்துட்டான் வைங்க, பிரச்சனை கிடையாது. அதிலிருந்து விடுபட்டான் என்று சொன்னால் அவன் அந்த நேரத்தில் படுகின்ற கஷ்டத்திற்காக அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுப்பான். ஆனால் மரணிக்கின்ற வரைக்கும் நம்முடைய ஈமான் பறிபோயிராது. அப்ப மரணிக்கும் வரைக்கும் ஈமானோடு மரணிக்க வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே மரணிக்க வேண்டும்ங்கிற அந்த உத்தரவை நாம நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி நமக்கு அழகாக காட்டுகிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் படுகிற ஒவ்வொரு சிரமத்திற்கு இடையிலும் அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான்னு அதுக்கு நோ அப்ஜெக்ஷன், கருத்து வேறுபாடு பேசுறது, தத்துவம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது, தர்க்கமே கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா, நம்மள இந்த காரியம் செய்ய சொல்லிட்டானா முடிஞ்சிருச்சு, இதோட நிப்பாட்டிக்க வேண்டும். வட்டி வாங்கலான்னு சொல்லிட்டானா வாங்க கூடாது, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடாது, வட்டி கொடுக்க கூடாது, அதை எழுதக்கூடாது, அதுக்கு சாட்சி அணிக்க கூடாது. இல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டனே இந்த நேரத்தில் இப்படி விட்டு வர்றது, இந்த வேலையில கிடையாது. மார்க்கம் தடுத்துருச்சுன்னா தடுத்ததுதான். இந்த வகையில் வியாபாரம் செய்யக்கூடாது, இன்ஸ்டால்மெண்ட்ல வியாபாரம் பண்ணாத, ஒரே பொருளுக்கு 2 வேலை வச்சு வியாபாரம் பண்ணாத. நாங்க பண்ணிக்கிட்டோமே, இன்னி ஒரு வருஷத்துல முடிச்சிடலாமா, இல்ல இன்னும் ஒரு மாசத்துல முடிச்சிடலாமா, இப்படி பேசவே கூடாது. நமக்கு ஒரு தவறு சுட்டி காண்பிக்கப்பட்டால் அது ஆதாரப்பூர்வமாக எடுத்துரைக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து விடுபட யோசிக்கணுமே தவிர அதுல லூப் இருக்கான்னு பார்க்க கூடாது. இதுக்கு சலுகை ஏதாவது இருக்கா, இது நீ கொஞ்ச நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு போற மாதிரி வழி இருக்கா, இப்படி பார்க்கவே கூடாது. நம்மள்கிட்ட ஈமானை அரித்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை என்ன? இந்த பாவமான காரியங்களை சமரசத்தோடு விட்டு கொடுக்கிற பண்புதான் நம்முடைய ஈமானை அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸாக இருக்கிறது. அப்ப அதுல இருந்து நம்ம விடுபடுறோம்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய நல்ல பண்பு. நான் அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை போட்டாங்க, அதான் அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன், எதையும் பேசக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம இடத்தில் வந்து விட்டால் நம்ம ஹராமான எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டோம், மார்க்கத்துக்கு முரணான எந்த காரியத்திலையும் நம்ம தலையிட மாட்டோம். அந்த மாதிரியான காரியங்களை முடிஞ்சா நம்ம கையில எதிர்ப்போம். அப்படி முடியலன்னா நம்முடைய நாவலால் சொல்லி எதிர்ப்போம். அதுவும் முடியலன்னா அந்த போன்ற சபைகள் இருந்து நம்ம புறக்கணித்து வருவோம். அந்த மாதிரியான சபைகளை புறக்கணித்து நம்முடைய ஈமானின் பலவீனமான நிலையாவது காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைச்சிடும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இது போன்ற நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கம் உள்ளவராக, கொள்கை உறுதி உள்ளவராக, ஒரு சமுதாயத்திற்கு சமமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவராக, தியாக உணர்வு கொண்டவராக, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அனைத்திற்கும் கட்டுப்பட்டவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நாமும் வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு பக்குவத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah